ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்டு 5 மார்க் கொஸ்டின். போன வருஷம் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் அது வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் தான் சொல்லணும். ஸோ வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்லேருந்து சம்ஸ் வந்தால் தயவு செய்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க, சம் எடுத்து செஞ்சுருங்க. சரியா? இப்போ சம்முக்கு போகலாம். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் த year ended 31/3/2006 you are required to prepare valuation balance sheet and distribution statement. ஸோ வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்டோட மட்டும் இல்லாமல் இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் ஆஸ் ஆன் 31/3/2006 3,800 அமௌண்ட் வந்து இன் லேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியே வச்சு செஞ்சீங்கன்னாலே போதும். ஸோ நெட் லைபிலிட்டி ஆஸ் பர் வேல்யூஷன் 3,000 கொடுத்துருப்பாங்க. அது போக இன்டரிம் போனஸ் அப்படின்னு ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸை வச்சு வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட், யூஸ்வலாக வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு போங்க, பிளேலிஸ்ட் போங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் போங்க. நான் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து இருக்கும். நத்திங் பட் சிம்பிள் ஃபார்மேட். அதாவது நம்ம லயபிலிட்டி சைடில் என்ன எழுதிக்கிறோம்னா நெட் லயபிலிட்டி, கொடுத்துருக்கிற நெட் லயபிலிட்டியை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அசட் சைடில் என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே எழுதிக்கிறோம். ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு லயபிலிட்டி சைடு வந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ், அசட் சைடு வந்துச்சுன்னா அது டெபிசிட். யூஸ்வலாக அசட் சைடு டெபிசிட் வந்து வரதில்லை, சர்ப்ளஸ் தான் நமக்கு வந்து வரும். ஸோ சர்ப்ளஸை வந்து நம்ம அப்படியே காமிச்சிடுறோம். இந்த சர்ப்ளஸை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் த ஃபைனல் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பாலிசி ஹோல்டர்ஸ், அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு ஃபார்மேட் வந்து உண்டு. ஸோ இப்போ இந்த சம்மில் வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் as on 31/3/2006 நெட் லயபிலிட்டி 3,000 போட்டிருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் 3,800 போட்டிருக்கீங்க, சர்ப்ளஸ் வந்து 800 போட்டிருக்கீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இங்கே கிடைச்சிருக்கிற சர்ப்ளஸ் அப்படியே இங்கே எடுத்துட்டு வாங்க. எப்பயுமே இன்டரிம் போனஸ் ஆஸ் பர் ஃபார்மெட்டு இன்டரிம் போனஸை நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இது கூட டிவிடெண்ட் எதுவும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை லெஸ் பண்ணி காமிப்போம். ஆனால் டிவிடெண்ட் எதுவுமே சம்ல கொடுக்கல. கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த இன்டரிம் போனஸ். அந்த இன்டரிம் போனஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம், ஃபைனலாக லெஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணி காமிச்சிட்டோம். 1,300 வந்திருக்கு. இப்போ இதுதான் உங்களுக்கு இன்டரிம் போனஸ் கழிச்ச பிறகு கிடைச்ச வந்து அந்த சர்ப்ளஸ். இதை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆஸ் பர் ரூல்ஸ், ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி 95% வந்து ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். 95% இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால 1,300ல 95% கண்டுபிடிச்சிங்கன்னா 1,235. அது கூட இப்போ கிடைச்ச அந்த இன்டரிம் போனஸ் நீங்கள் இது பண்ணீங்க இல்லையா, அதையும் நீங்கள் லெஸ் பண்ணி காமிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் அமௌண்ட் பெய்ட் ஃபார் த பாலிசி ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட்டு அது கூட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுத்துக்கும் பாதி பாதி மார்க் இருக்கும். நீங்கள் ஒன்று மட்டும் செஞ்சு வச்சிங்கன்னா பாதி மார்க் தான் கிடைக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் நான் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்ப்ளஸை போட்டுக்கோங்க. இன்டரிம் போனஸ் வந்து ரெண்டு இடத்துலையுமே நம்ம காமிக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருங்க. அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 95% மட்டும் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை கால்குலேட் பண்ணுவோம். 1,235. அதுக்கு பிறகு இன்டரிம் போனஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை கழிச்சிட்டோம்னா ஃபைனல் அமௌண்ட் டியூ டு பாலிசி ஹோல்டர்ஸ், அதாவது பெய்டு டு பாலிசி ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைச்சிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே 5 மார்க்கில் கேட்டிருக்கிற சம்மு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, ரெவென்யூ அக்கௌண்ட் எல்லாமே நம்ம சேனலில் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு நான் போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.